பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, வழக்கறிஞர்களும் சரி, ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸ சோமோட்டாவா எடுத்தது மட்டும் இல்லாம சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கு. இப்ப சிபிஐ அப்படின்னாலே கவர்மெண்ட் ஏன் பயப்படுறது தெரியல. சிபிஐனா அது ஒரு தனி பேரும். அது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு. ஏதோ ஒரு சோர்ஸ்ல தீவிரர்கள் இருந்தாலும் நல்லவர்களும் இருக்காங்கன்றத லார்ட்ஷிப் நீங்க ப்ரூவ் பண்றீங்கன்றதுக்கு we are all very humble. மக்களும் சரி, பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, வழக்கறிஞர்களும் சரி, ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். எதனால அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸ சோமோட்டாவா எடுத்தது மட்டும் இல்லாம சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கு. இப்ப சிபிஐ அப்படின்னாலே கவர்மெண்ட் ஏன் பயப்படுறது தெரியல. சிபிஐனா அது ஒரு தனி பேரும். அது சோ வந்து அதுல வந்து ஆர்எஸ்எஸ் உடையது அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட். அது கிடையாது. ஆர்எஸ்எஸ் காரங்க தப்பு பண்ணாலும் சரி, பிஜேபி தப்பு பண்ணாலும் சரி, யாரு தப்பு பண்ணாலும் உடனடியா நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க சிபிஐன்றது. அதனாலதான் பிகினிங்கே நாங்க வந்து சீஃப் மினிஸ்டர் கேட்டிருந்தோம், நீங்களே சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவர் அதை பண்ணல. கடைசியில இன்னைக்கு வந்து கோர்ட் கேஸ் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த இஷ்யூ அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்குது. இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்டாம்ப் பேட்ல போய் மாட்டிக்கிட்டு கட்சி கூட்டம் போய் பிரஷர்ல போய் மாட்டிக்காதீங்க. இது வந்து அந்த டே வந்து அந்த கரூர்ல நடந்த டே வந்து நம்மளுக்கு ஒரு பிளாக் டே தான். எல்லா அரசியல் தலைவர்களுக்கும், எல்லா அரசியல்வாதிகளும் இனி வர காலகட்டங்கள்ல எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த கரூர் சம்பவம். உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு. ஏதோ ஒரு சோர்ஸ்ல தீவிரர்கள் இருந்தாலும் நல்லவர்களும் இருக்காங்கன்றத லார்ட்ஷிப் நீங்க ப்ரூவ் பண்றீங்கன்றதுக்கு we are all very humble. நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் நாடு உருப்படும். நல்ல ராஜா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால மக்கள்கிட்ட என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், உலக தமிழ் மக்கள்கிட்ட என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இனி வர காலகட்டங்கள்ல உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்ட்ராட்டஜியை வச்சோ உங்களை வந்து வேல்யூ பண்ணி எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல ஓட்டை வந்து வாங்கணும்னு நினைச்சா அந்த அரசியல்வாதிகளை அடிச்சு துரத்துங்க. யார் காசு தரலையோ, யார் நியாயமா இருக்காங்களோ, யார் நீதியோட இருக்காங்களோ அந்த அரசியல்வாதி நீங்க ரெகக்னைஸ் பண்ணுங்க.